ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி காட்சிகள் எக்கச்சக்கமாக இருக்குது இப்போலாம் வர வர பாண்டியன் ஷோ சீரியலில். அதனால தான் இந்த ஒரு சீரியலை மட்டும் தான் பார்க்குறதுக்கு பிடிச்சி பார்க்குற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல எடுத்தோன்னே வந்து இப்போ கோமதிக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. நம்மளுடைய பார்க்காத அதிகம் பழகாத சம்பந்தி நம்மளோட சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு இன்னமும் வந்து அவங்கள போய் திருப்பி பாட்டுற போகிறேன் நேராக ஆஃபீஸ்க்கு போயின்னு சொல்லிட்டு செந்தில்கிட்டலாம் சொல்லி கிளம்புறாங்க. அதுக்கு முன்னாடி குழலி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு கிண்டல் பண்ண உடனே எனக்கு பெரிய விஷயம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொட்டிட்டு நீ வேணா கிளம்புறனா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுன்னு கிளம்பிடுறாங்க. இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா குழலி வந்து இப்போ இவங்க 2 பேரையும் வந்து எங்கள் அம்மா அப்படி போய் எங்கள் அம்மாவை கைக்குள்ளே போட்டிங்களே நீங்கள் எல்லாரும் அப்படின்னு மருமகளை பார்த்து ஒரு பேச்செல்லாம் பேசிட்டு அவங்க கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நேராக அங்கே கிளம்பி கரெக்டாக மீனா அவங்க அம்மாவோட வெளில வரும்பொழுது இவங்க நேராக அங்கே போயிட்டு உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு வர பிடிக்காட்டியும் நீங்கள் அடிக்கடி வந்து மீனாவை பாருங்கங்கிறாங்க. அவங்களும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் ஆட்டுறாங்க. ஆனால் அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக கோமதி கிட்ட பேசியிருந்துருக்கலாம். ஆனால் அவங்க பேசலை பெருசாக மீனாவோட அம்மா. அப்புறம் இவங்க அதிரசம் முறுக்கெல்லாம் எடுத்து போய் அதெல்லாம் கொடுத்து இவரே வந்து ட்ராப் பண்ண சொல்லிடுறாங்க செந்திலையே. அவரும் சரின்னு கூப்பிட்டு போன உடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோமதியிட்ட மீனா அழகாக சொன்னாங்க, என் 2 அம்மாவையும் ஒன்றா சேர்த்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கத்த அப்படின்னு ஆஃபீஸை சுற்றி காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் சரவணனா எப்படியோ மண்டையை கழுவிட்டாங்க தங்கமயில். சாப்பாடெலாம் எடுத்து போய் கொடுத்து இந்த மாதிரி நான் வேலைக்கு போனால் சாப்பாடு எடுத்து கொடுக்க முடியுமான்னு அவரும் அவ்வளோதான் இருக்கிறது ரொம்ப சின்ன புத்தியாக இருக்கார். கரெக்டு தானே எனக்கு தேவைப்படும்ல சாப்பாடு எடுத்துனா கரெக்டாக இருக்கும்ல அதனால் நீ இன்னும் வேலைக்கு போவேனா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. இதை நினச்சி இப்போ சந்தோஷப்பட்டு இருக்காங்க மயில். ஆனால் சரவணன் நாளைக்கு ஒரு கோழி கிழிச்சு பாண்டியன் அதெல்லாம் இல்லை வேலைக்கு போவாவ அப்படின்னா ஆமாம்மா வேலைக்கு போவாவ அப்படின்னு மாற்றிடுவாருங்கிறது இவங்களுக்கு என்ன தெரியல. ஆனால் அவங்க அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் ராஜி மீனா கதிரை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிட்டே தீரணும்னு கட்டாயப்படுத்தி அதுக்கு ஒரு மாட்டேன்னு சொல்லி கொடுன்னு ஓடவங்க துரத்திட்டு வர ஓடி பிடிச்செல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ரொம்ப ஓவராக கவனிக்காதெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கு. அப்போ கோமதி செந்தில் வந்துட்டு ஒரே கிண்டலாக போயிட்டு இருக்கு. ஜாலியாக போகுது கதை.